இந்த சங்கீதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் அமர்கிறேன். யாரும் ஜெபத்தோடு இருக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வேதத்துக்கு புறமாக எந்த வார்த்தையும் வரக்கூடாது. அன்பு ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா அவருடைய வருத்தங்கள், கஷ்டங்கள், புலமை எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் வைத்து விண்ணப்பம் பண்ணிக்கிறார். அவருடைய நெருக்கம் எல்லாமே இந்த வசனத்தை அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே வைக்கிறார். முதலாவது வாசியங்கள் 38:1. கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடித்துக் கொள்ளாதீர், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதீர். ஆமென். உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும். முதல்ல பார்ப்போம், கோபத்தில் என்னை கடித்துக் கொள்ளாது. கர்த்தருடைய கோபம் ஒரு மனிதர்கள் வரும்போது அவர் இந்த உலகத்திலே நிற்க முடியாது, நிலை நிற்க முடியாது. அதான் தாவீது ராஜா அழகாக சொல்கிறார். அவர் பாவம் நம்ம வேதத்தில் பார்க்கும்போது பச்சைப்பாலுடைய கதை மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த அதிகாரம் இந்த 38:1 கடைசி வரைக்கும் நான் பார்ப்போம்னா அவர் தன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை விட்டுக்கிறார். வேதத்தில் நமக்கு தெரிந்தது அது ஒரே ஒரு கதை தான். மற்றபடி தேவருக்கும் அவருக்கும் உள்ள என்ன நடந்ததுன்னு இருவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நான் என்ன பாவம் பண்ணால் யாருக்கும் தெரியாது, எனக்கு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அதே போல தான் சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜாவும் அவர் பண்ண பாவம் என்னது தேவ சமூகத்தில் வைக்கிறார். 2வது வசனத்தை பார்க்கும்போது, உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. 3வது வசனம், உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமும் இல்லை என்று அழகாக சொல்லியிருக்கார். உமது கோபத்தினால் கோபம், ஒரு ஆள் நம்மளிடத்தில் ஒரு கோபத்தை காமிக்கும் போது அந்த கோபத்தை தான் ரொம்ப பழகினவர். நம்முடைய இடத்தில் கோபத்தை காமிக்கும் போது நாம் அந்த கோபத்தை தான் நினைத்து கொண்டே இப்படி கோபப்பட்டான்னு சொல்லி நம்ம என்ன சொல்லுவோம், நம்முடைய மாம்சம் என்ன செய்யும், ஒரு பலவீனமாகவே காணப்படும். அதையே நினைத்து நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன், என் மனைவியை சொல்லிவிடுமே, என்னிடத்தில் கோபப்பட்டுட்டாங்கன்னா அதையே தான் நினைச்சிட்டு இருப்பேன். இப்படி சொல்லிட்டு என்ன செய்வோம், பாவமாக அப்படி இருப்போம். என் பாவத்தினால் என் எலும்புகள், நான் பண்ண பாவம் என்னன்னு சொல்லிட்டு என் எலும்புகள் சௌக்கியமில்லை. பாவம் பண்ணிட்டோம் என்று நமக்கு அன்பானவர்களும் நம்மளை இப்படி கோபமாக இருக்கிறவர்கள், நம்முடைய பாவமும் இப்படி இருக்கிறது என்று என்ன சொல்றோம், நம்முடைய உடம்புல ஒரு பலம் இல்லாமலே இருக்கிறது. என்ன செய்ய, எலும்புகளும் சௌக்கியம் இல்லை. நம்ம உடம்பு என்ன செய்து ஒரு பயத்தோடு ஒரு நடுக்கத்தோடு தான் நாம் காணப்படுறோம். அதே போலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜாவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 4வது வசனத்தை வாசிங்கள். என் அக்கிரமம் என் தலைக்கு மேலாக பெருகிற்று. அக்கிரமம் அவர் பண்ணினதான அக்கிரமம் அவர் தாங்க முடியாத பாரமாக இருக்கிறது. அக்கிரமத்தை நான் பார்க்கும்போது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆமென். ஆல்வாசிகள். ஆமென். ஆமென். மனுஷனுடைய அக்கிரமம், தேவன் மனுஷனை உண்டாக்கும் என்று நல்லது கண்டு மனுஷனை உண்டாக்கினார். ஆனால் அவர் என்ன ஒரு 6வது வசனத்தில் என்ன சொல்றார், 5வது வசனத்தில் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்று பெருகி தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அக்கிரமத்தை தான் அழகாக சொல்றோம். முதலாவது ஆதி தோற்றம் முதலே மனுஷனை உண்டாக்கி இப்படிப்பட்ட மனுஷனை நாம் உண்டாக்கிட்டோம் என்று தேவன் என்ன செய்தால் மனஸ்தாபப்படுகிறார். அக்கிரமம் தேவன் பெறுகிறது, அக்கிரமத்தை தான் பெறுகிறார். அவர் என்ன சொல்றாரு, நல்ல காரியங்களை செய்யறதா என்று சொல்லுகிறார். இப்போ நான் என் பிள்ளைகளுக்கு அப்படிதான் சொல்லுவேன், நல்ல விஷயங்களை செய்வோம். ஒரு தீமையான காரியத்தை செய்யும் போது, அக்கிரமம் செய்யும்போது எனக்கு கோபமாக தான் வரும். அதை விட நம்ம படைத்த தேவன் எவ்வளவு மனஸ்தாபப்படுகிறார் என்பதை நம்ம இந்த வேதத்தில் நாம் வாசிக்கும் போது நாம் காண்கிறோம். அதே போல் நம் சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜாவும் அவருடைய அக்கிரமம் எவ்வளவாய் பெறுகிறது.
என்று சொல்லி அவர் புலம்புகிறார். தேவ சமூகத்திலே தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆனால் அந்த வசனம், நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டேன், இப்படியே சொல்லி அவர் புலம்பிட்டே இருக்கிறாரு. 9வது வசனத்தை வாசிங்கள். ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாக இருக்கிறது. ஆமென். இப்படியெல்லாம் அவருடைய பாவங்கள் எப்படி இருக்குது, என் பலவீனங்கள் எப்படி இருக்கிறது, என் உடல்நிலை எப்படி இருக்கிறது சொல்லி புலம்பி என்ன செய்கிறார்? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து விண்ணப்பம், தன் கண்களை ஏறெடுத்து ஜெபம் செய்கிறார். ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒரு விஷயம் என்ன செய்கிறார்? தேவனுக்கு முன்பாக தன் கண்களை எடுத்து ஜெபம் பண்ணுகிறார். அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு திரும்ப மறுபடியும் தான் புலம்ப ஆரம்பிக்கிறார். என்ன செய்கிறார்? என் உள்ளம் குழம்பி அடைகிறது, என் பலம் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன செய்யறாரு? முதல்ல இருக்குதானே தன்னுடைய நோய்களை பற்றி, கலக்கங்களை பற்றி, என்னுடைய வியாதிகளை பற்றி அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. 5 வாசிங்கள். என் மதிக்கேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. ஆமென். என் மதிக்கேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது என்று சொல்கிறார். 11 வாசிமா. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். ஆமென். என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் தேசத்துக்கு எகிப்தில் அடிமையாக இருந்த இஸ்ரேல் மக்களை வனாந்தத்திலே நடத்தி இஸ்ரேல் தேசத்தில் பாலும் தேன் ஒழுங்கான தேசத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக மோசே அங்கே கொண்டு போகும்போது அந்த பார்வோனுடைய சேனைகள் அவரை சுற்றி கொடுமைப்படுத்துகிறது. இன்னும் அதிகமான பணி சுமை அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த இடத்துல தேவன் 10 வாதைகளை உண்டு பண்ணுகிறார். வாதை சொல்லுகிற போது மிக கொடுமையான ஒரு நோய். அதே போலதான் சங்கீதக்காரனாக தாவீது ராஜாவும் வாதையை பற்றி சொல்கிறார். என் புண்கள் அழுகி நாற்றம் எடுக்கிறது என்று சொல்கிறார். என் சிநேகிதனும் தூரத்திலே இருக்கிறார் என்று நான் என்னுடைய அனுபவத்திலே நான் பார்க்கிறேன். மருத்துவமனையில் வேலை பார்க்கும் பொழுதுனா நான் கவனித்திருக்கிறேன். நான் எத்தனையோ பேருக்கு மருத்துவ உதவி செய்திருக்கேன். ட்ரெஸ்ஸிங் பண்ண போகும்போது நான் கவனித்து கொண்டிருக்கிறேன். பென்சாமில் வேலை பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு முகத்தில் கேன்சர் இருந்துச்சு. அப்போ பார்ப்போம்னா இந்த கண்ணெல்லாம் திறக்க முடியாது அவருக்கு. அந்த டிவார்டில் தான் வச்சுருப்பாங்க. டிவார்டு என்ன சொல்கிற எங்கே இருந்து இப்போ நம்ம கொஞ்சம் தூரத்தில் நம்ம காம்பவுண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம சர்ச்சு காம்பவுண்டு தூரத்தில் இருக்கு. நான் இங்கே போகக்கூடிய டைம்லேயே அவருடைய உடம்புல இருக்கிற அந்த புண்ணு நாற்றம் எடுக்கும். ஆனால் பெரும்பாலும் அந்த யாரும் போக மாட்டாங்க. அது ஒரு ஒதுக்கப்பட்டதான ஒரு வார்டு. பாவப்பட்ட விஷயங்கள்லாம் போடக்கூடியதான ஒரு வாழை இருந்தது. அதில் இந்த மனுஷனை வச்சுருக்காங்க. காலையில் முதல் வேலை எனக்கு என்ன பண்ணுன்னா, யார் புண்ணு நல்லா அட்மிட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நான் அதை க்ளீன் பண்ணி கட்டி விடணும். போச்சதுமே இங்கேருந்தே வாழை அடிக்கணும். ஆனால் அதெல்லாமே பொருட்படுத்தாமல் நான் போவேன். பார்க்கணும்னா இங்கேருந்து புழு உள்ளே போய் இந்த வழியாக வெளியே வரும். கண் கூட நான் பார்க்குறேன். இங்கேருந்து வெளியே வரும், இந்த சைடு வாக்கில் வரும். ஒவ்வொரு பக்கம் புழு உள்ளேருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மனுஷன் ஒரு குழந்தை போல சொல்வார், கடவுள் என்னுடைய உயிரை எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையை போல் பேசுவார். அப்பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு ஒரு வியாதி வரும்போது தான் அப்படியே பழைய காலங்கள் எல்லாம் நினைவு வரும். அதே போல் நிறைய இடத்துல நான் பார்த்தேன். எத்தனையோ இடத்துல நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணேன். சொந்தக்காரங்க கிட்ட வர மாட்டாங்க, தூரத்துல இருந்து சொல்லுவாங்க. இப்போ சமீபத்தில் முட்டத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணேன். அந்த அவருடைய கால் அழுகி போயிட்டு வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கேருந்து சொல்லுவாங்க மருந்து அங்கே எடுத்துக்காங்கன்னு சொல்லி கிட்ட யாரும் வர மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல நாற்றம் எடுக்கும், வாந்திய வர மாதிரி இருக்கும். ஆனாலும் அதையும் பொருட்படுத்தாமல் அப்படியெல்லாம் வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் தாழ்ந்து என்ன சொல்றா, அதில் 11ஆம் வசனம், என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கேட்டு விலகிறார்கள், என் இனத்தார் தூரத்திலே நிற்கிறார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா மிகவும் தெளிவாக அருமையாக சொல்கிறார். அவருடைய சூழ்நிலை நான் பார்க்கும்போது அவர் அவ்வளவு மனஸ்தாபப்பட்டிருக்கிறார். ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு குழந்தையை போல தேவ சமூகத்தில் பேசுகிறார். தேவனுடைய கோபம் என்னதென்று நாம் யாருமே உணராமல் இருக்கோம். அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா அழகாக இதில் சொல்லியிருக்கார். இந்த 38ஆம் சங்கீதத்தை நான் வாசிக்கும் போது காலையில் தான் எடுத்து படித்தேன். அதில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இதில் அந்த வசனத்தை உன்னிப்பாக பார்த்து அதன் மூலமாக தான் நான் பேசுகிறேன். அப்போ சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா எவ்வளோ மனசாபப்பட்டிருப்பார் என்று, அவருடைய மனம் எவ்வளோ பின்பற்றிருக்கும்.
எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையிலும் ஒரு பெரிய மனுஷனாக இருந்தாலும் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையிலும் அவர் புலம்பிட்டே இருக்கிறாரு. நானும் செவிடனை போல, கேளாதவனை போலவும், ஊமையை போல வாய் திறக்காதவனுமா இருக்கிறேன். யார் என்னன்னு சொல்லிட்டு போட்டு அவங்களை கூட சொல்லுகிறார்கள். நம்மளையும் அப்படிதான், நம்முடைய இடத்துல நிறைய நன்மை பெற்றிருப்பாங்க. ஆனால் என்ன, ஒரு மனுஷனாகவே நம்மளை பொருட்படுத்த மாட்டார்கள். ஒரு குழுக்கு சொல்லாமல் நம்மளை நடத்துகிற நம்முடைய இடத்துல நிறைய நன்மை பெற்றிருப்பார்கள். ஆனால் ஒரு கஷ்டம் வரும்போது யாருன்னே தெரியாமல் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட போது யாருன்னே தெரியாத பிரச்சனை. அதே போலதான் நாம் இங்கே பார்க்கிறோம். நாமும் அப்படிதான் நடக்கிறோம். தேவனுக்கு ஒருவருக்கு மட்டும் நாம் பயந்து நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய எல்லா தீங்கிலும் நம்மளை காப்பார் என்று இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது அழுத்தமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். 17ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கும். டைம் வைத்து ஆமென். நான் தடுமாறி விட ஏதுவாக இருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாகவே நிற்கிறது. நம்முடைய துக்கம், நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துக்கம் நமக்கு நடந்தது. எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நமக்கு அது மாறாது. எனக்கும் சில சம்பவம் நடந்தது சொல்ல விரும்பவில்லை. நம்ம அதை தான் நினைத்து கொண்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு துக்கத்தை மட்டும்தான் எப்பொழுதும் நடந்துட்டே. ஆனால் தேவ சமூகத்தில் வைத்து இருந்து 20ஆவது வருஷத்தை 21 வாசிக்கும். எல்லா கஷ்டங்களும் இருந்தாலும் திரும்ப என்ன செய்யறோம், தேவ சமூகத்தில் திரும்ப வேணும். அது இப்படியெல்லாம் புலம்பிட்டு திரும்ப தேவனுடைய சமூகத்தில் வைத்து விண்ணப்பம் பண்ணி சொல்றார். கர்த்தாவே, என்னை கைவிடாதையும், என் தேவனே எனக்கு தூரமாக இராதையும். நாமும் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, நம்ம ஒரு காரியத்தை செய்வோம்னா அதை விட்டு விடுவோம். ஒரு தவறான காரியம் செய்தாலும் சரி, நான் சங்கீதத்தை நான் விளக்கமாக சொல்கிறேன், என்னை சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஏதாவது விட வேண்டிய காரியங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நாமும் அதை விடணும். தேவ சமூகத்தில் அறிக்கையிடணும். நம்முடைய இடத்தில் ஏதாவது குறைவுற்றவர்கள் இருந்தால் தேவன் நம்முடைய இந்த உலகத்தில் நல்லதுக்கு தான் படைத்தார், சுத்தத்துக்கு தான் படைத்தாரே தவிர அசுத்தத்திற்கு அல்ல. தேவன் நம்மளை என்ன சொல்றாரு, கடுமையான நம்மளை இது பண்ணல, கடுமையான காரியங்களை செய்ய சொல்லல. அன்பாயிருங்கள், பிறருக்கு உதவி செய்யுங்கள் அப்படிதான் சொல்லியிருக்காரு. நன்மை செய்கிறது தான் சொல்லியிருக்காரு. நாம் அது தேவனுடைய 10 கட்டளைகளை நாம் பின்பற்றி அதன்படி நடப்போம். பரலோக ராஜ்யத்துக்கு நாமும் சுதந்திரவாளிகள் இருப்போம் என்று சொல்லி பார்த்து முடிக்கிறேன். ஆமாம். தேவன் ஆசீர்வதிப்பார்.